தயவு செய்து எல்லோரையும் எழுந்து நிற்குமாறு பணிவன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். இப்பொழுது மங்கள விளக்கேற்றி விழாவினை ஆரம்பிப்போம். தொடர்ந்து தமிழ் சூழ்களி நீங்க தமிழ் மொழியோங்க துளங்குக
வீடும் நாடும் நீ உந்தர் மைந்தர்கள் உண்மை தேச பக்தர்கள் நேரிய வடகாய் வழுவாய் இயல்பாய் நீயழல் கண்டு வப்போம் எங்களுள் ஆமோ கனடா நினை போற்றி அணிவகுத்தோம் எம் நில புகழை சுதந்திரத்தை என்றும் இறைவன் காற்றிடுக ஓ கனடா நாம் என்னை போற்றி அணிவகுத்தோம் ஓ கனடா நாம் என்னை போற்றி அணிவகுத்தோம். தொடர்ந்து எமது தாயகத்திலே தமது இனிய உயிர்களை எமது தேசத்திற்காய் அர்ப்பணித்தவர்களுக்காகவும் இனிய உயிர்களை இழந்த பொதுமக்களுக்காகவும் இந்த உலகம் சுவிட்சமாக இயங்க வேண்டும் என்பதற்காகவும் எல்லாம் வல்ல இறைவனை ஒரு நிமிடம் வேண்டி பிரார்த்திப்போம். நன்றி. அனைவரையும் அமர்ந்திருக்குமாறு பணிவன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். சரியா தொடர்ந்து இந்த நிகழ்வினை ஒரு ஒரு வீடியோ பதிவொன்றினை வாட்ஸ்அப்பிலே பார்த்தவுடன் ஒரு 4 நிமிட வீடியோ பதிவு, அதை பார்த்தவுடன் மிகவும் உணர்ச்சி வசப்பட்டு கருணானந்தன் ஐயாவிற்கும் சிறியையாவிற்கும் அந்த பதிவினை அனுப்பியிருந்தேன். அடுத்த நாள் கருணானந்த ஐயாவிடம் கேட்டிருந்தேன், இப்படி ஒரு பதிவு அனுப்பியிருந்தேன் பார்த்தீர்களா என்று. அவர் எந்த பதிவு என்று கேட்டார். என்ன நல்ல பதிவுகளை நாங்கள் பரிமாறிக்கொள்வது கேட்டார். ரத்னவேல் அவர்களுடைய பதிவை பற்றி ஓம் அவர் சொன்னார். நாங்கள் கதைத்த பொழுது நான் சொன்னேன், அவரை கூப்பிட்டு கௌரவிக்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன். அந்த ஒரு 4 நிமிட பதிவிலே நான் அவர் ஒரு தமிழ் தேசியத்தை தூக்கி அடுத்த நிலைக்கு தூக்கி நிறுத்தியது போல் கனடாவிலே நான் உணர்கின்றேன் அந்த பதிவை பார்த்து. ஆகையினால் அவரை இங்கே ஒரு சந்தர்ப்பம் கிடைக்கின்ற பொழுது கூப்பிட்டு கௌரவிக்க வேண்டும். ஆனால் அவரை பற்றி அதற்கு முதல் எப்பயுமே நான் அவரை பற்றி அறிந்ததில்லை. அப்போது கருணானந்த மாஸ்டர் சொன்னார், அவரை தனக்கு தெரிய மாட்டார். அப்புறம் கொஞ்சம் நேரத்தில் சொன்னார், எனக்கு தெரியாது, அவரை தெரிந்த ஒருவரை எனக்கு தெரியும்னு சொன்னார். அப்போ நான் நல்லதாக போச்சு, நீங்கள் அப்போ அவரோட கதை அப்போ இப்படி கதைச்சு கொண்டு வைக்க அவர் சொன்னார், நாங்கள் ஏன் அதை ஒரு நூல் வெளியீடாக செய்யக்கூடாது அப்படின்னு கழிச்சு, நல்லது அப்படியும் செய்யலாம் சொல்லி அவர் அப்போ கதைச்சு போட்டு தான் சொல்கிறதா சொல்லி ஒரு 2 நாளையில் எடுத்து சொன்னார். அவர் சம்மதித்திருக்கிறார், வர்றதுக்கு தயாராக இருக்கிறான்னு சொல்லி. அது எனக்கும் மிகவும் மகிழ்ச்சியாக இருந்தது. ஏனென்றால் நான் இல்லாவிட்டு அங்கே டொரண்டோவில் ஹரியானந்த சங்கரி இல்லாடி உதயன் பத்திரிகை ஆசிரியர் அவர்களோட தொடர்பு கொண்டு தான் அவருடைய தொடர்பை எடுத்திருக்க வேண்டும். மிகவும் இலகுவாக இந்த சம்பவம் நடந்து விட்டது. குறுகிய காலத்திலே இந்த ஒரு நிகழ்வினை ஏற்பாடு செய்யக்கூடியதை இட்டு நான் மிகவும் பெருமைப்படுகிறேன், மகிழ்ச்சி அடைகிறேன். வெஸ்ட் ஐலண்ட் தமிழ் கலாச்சார சங்கம் இந்த நிகழ்வினை முன்னெடுத்திருக்கிறது. இந்த கலாச்சார சங்கத்தினுடைய பொருளாளர், ஸ்தாபகர்களில் ஒருவர், இன்றைய விழாவினை தலைமையேற்று நடத்தி கொண்டிருக்கக்கூடிய
எங்களுடைய முருகன் ஆலய பிரதம குரு ஸ்ரீ அவர்கள் இப்பொழுது தலைமை உரையினையும் ஆசி உரையினையும் வழங்குவார். பெருமைக்குரிய வருகை தந்திருக்கின்ற பெரியோர்களே, நண்பர்களே, தாய்மார்களே, விழா நாயகன் ரத்னவேல் அவர்களே, எங்களுடைய பேங்க் பையில் அவர்களே, தலைவர் வாய்சன் அவர்களே மற்றும் எல்லோருக்கும் என்னுடைய நல்ல ஆசிகளையும் வணக்கங்களையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு இந்த விழாவினை செய்ய வேண்டும் என்று சொல்லி தலைவர் வாய்சன் அவர்கள் என்னிடம் பேசிய பொழுது நான் உடனே அதற்கு சம்மதம் தெரிவித்தேன். ஆனால் நண்பர்கள் மன்றத்திலே அதை கதைக்கும் பொழுது பல்வேறு விதமான விமர்சனங்கள், கருத்துக்கள் வந்தன. இந்த விழாவை நாங்களே செய்ய வேண்டும் என்று சொல்லி அப்படி ஒரு நிலை வந்த போது நான் சொன்னேன், நிலை நிச்சயமாக செய்யத்தான் வேண்டும். ஏனெனில் எங்களுடைய சமுதாயத்தில் இருந்து எங்களுடைய உண்மையான நிலையை எங்களுடைய அடுத்த தலைமுறைக்கு எடுத்து சென்றிருக்கின்ற ஒரு புத்தகத்தை அவர் எழுதியிருக்கின்றார். உயர்ந்த நிலையில் இருக்கின்றார். கண்டிப்பாக இது தேவையான ஒரு விஷயம், அதை செய்துதான் ஆக வேண்டும் என்று சொல்லி அந்த வகையில் நாங்கள் செய்தோம். இப்பொழுது மங்கள விளக்கேற்றுகின்ற வைபவம் நிகழும் பொழுது அவர் அதுக்கு முதல் நான் வாய்சந்தான் அவருடைய தொடர்பு எல்லாத்தையும் வேடிக்கை கொண்டிருந்தார். நான் மந்திர விளக்கேற்றும் போது அவருடைய பேசினதிலிருந்து அவர் கண்டிப்பாக செய்யப்பட வேண்டிய ஒருவர் என்பதை என்னுடைய முடிவாக நான் சொல்லுகின்றேன். இதற்காக நாங்கள் எல்லாம் சந்தோஷப்படுகின்றோம். அவருடைய உண்மைத்தன்மை, அதாவது அவருடைய ஒரு போலித்தன்மை இல்லை, உண்மைத்தன்மை, நிலையான தன்மை, இவ்வளவு நிலையிலிருந்தும் அழுத்தந்திருத்தமாக தமிழிலே நல்லா பேசுகின்றார். அந்த விடயத்தில் நாங்கள் நிச்சயமாக இந்த விழாவை செய்வது பெருமையாக இருக்கின்றது. அதே நேரத்தில் ஒரு கவலையாக இருக்கின்றது. நாங்கள் அழைத்தவர்களிலே பாதி பேருக்கு மேலே வரவில்லை. அந்த நிலையை எண்ணி கொஞ்சம் வெக்கமாக இருக்கின்றது. எனவே இப்படியான விடயங்களை எல்லாம் நல்ல விதமாக நாங்கள் செய்ய வேண்டும். அதற்காக இந்த இளைய தலைமுறை மாணவர் அமைப்புகள் எல்லாம் எங்களுக்கு ஒத்துழைப்பு கொடுக்க வேண்டும். அதே நேரத்தில் இப்படியான புத்தகங்கள் எல்லாவற்றையும் நாங்கள் வாசித்து தொடர்ந்து ஊக்குவிக்க வேண்டும் என்று சொல்லி என்னுடைய உரையை முடித்துக் கொள்கிறேன். நன்றி. அனைவருக்கும் என்னுடைய ஆசிகள். தொடர்ந்து நூலாசிரியர் பற்றியும் நூலினை பற்றியும் புருஷனர் 1056 மிகவும் பிரபல்யமான இந்த காலகட்டத்தில் பேசப்படுகின்ற ஒரு நூல். இந்த நூல் ஆசிரியர் பற்றியும் இந்த நூலினை பற்றியும் இங்கே பேசுவதற்காக சிந்தனையாளர், நகைச்சுவையாளர், எங்களுடைய முன்னாள் கீபெக் சவுமாசவனுடைய தலைவர் கருணானந்தன் ஐயா அவர்களை, பாலசிங்கம் கருணானந்தன் ஐயா அவர்களை இங்கே அன்போடு மூடை கலைகின்றேன். அவருடைய குடும்பத்தார்கள் சிரிக்கிறார்கள், என்ன நகைச்சுவையாளர் என்று இவர் பேசுவார். கூட பழகின்றபடியினால் அந்த அவரை பார்க்கல சிரிக்கிறது கூட உடைவா தெரியாத, ஆனால் நகைச்சுவை அப்படி புகைகளுடைய கொசு கிடைக்கிற மாதிரி டக்குன்னு எறிஞ்சிட்டு போவார். விழாவிற்கு தலைமை வகிக்கும் மொன்றியால் திருமுருகன் கோவில் பிரதம குரு ஸ்ரீ ஐயா அவர்களுக்கும், விழாவை ஒழுங்கமைத்த நண்பர் திரு வாகிசன் அவர்களுக்கும், விழா நாயகன் திரு ரத்னவேல் அவர்களுக்கும், குழுமியிருக்கும் ஏனைய மதிப்புக்குரிய மக்கள் அனைவருக்கும் எனது பணிவான வணக்கங்கள். இன்றைக்கு என்ன பங்கு வந்து நூலாசிரியை சபைக்கு அறிமுகம் செய்வது.
ஆனால் அதற்கு முதல் எங்களை அவருக்கு அறிமுகம் செய்யலாம் என்று யோசிக்கிறேன். என்ன இவர் ஏற்கனவே அறிமுகம் செய்துவிட்டார். என் பேர் கருணானந்தன். வாகிசன் அவர்களை பற்றி சில வார்த்தைகள். இந்த கோவில் கியூபெக் சைவ மகாசபையினால் பரிபாலிக்கப்படுகிறது. கியூபெக் சைவ மகாசபை 1985 ஆண்டளவில் ஆரம்பிக்கப்பட்டது. இக்கோவில் அடியவர்களின் நிதி உதவி முயற்சிகளால் 1995 ஆண்டளவில் நிறுவப்பட்டது. 85 ஆண்டு காலத்தில் இளைஞர்கள் பலர் இந்த கோயில் செயல்பாடுகளில் ஈடுபட்டிருந்தனர். அந்த பலரில் இன்று வரை 2 அதே ஈடுபாட்டுடன் கோவிலில் செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள். அந்த 2 ஒருவர் தான் வாகிசன். மற்றவருடைய பெயர் உதயகுமார். அண்மை காலத்தில் திரு வாகிசன் வெஸ்ட் ஐலண்ட் தமிழ் கலாச்சார சங்கத்தை ஸ்ரீ ஐயா போன்றோரின் பக்கத்துணையுடன் ஆரம்பித்திருக்கிறார். காரணம், சில அரசியல் சம்பந்தமான வேலைகள், கடல் கடந்த பொது தொண்டுகள் ஆகியவற்றில் கோவிலை சம்பந்தப்படுத்துவதில் சட்ட சிக்கல்கள் இருக்கலாம் என்பதற்காக. அண்மையில் முல்லைத்தீவு மாவட்டத்தில் உள்ள பின்தங்கிய கிராமங்களுக்கு வெஸ்ட் ஐலண்ட் மக்களின் நிதி ஆதரவுடன் சில உதவிகள் செய்திருக்கிறார்கள். இந்த வேலை திட்டத்தை மேலும் விருத்தி செய்யும் திட்டங்களை ஆலோசித்துக் கொண்டிருக்கிறார்கள் என்பதும் இங்கு குறிப்பிடத்தக்கது. அடுத்ததாக முக்கிய விடயம், திரு ரத்னவேல் நூலாசிரியர் அறிமுகம். 53 வயது ஆகிய இவர் இன்று கனடாவின் மிகப்பெரிய சொத்து பரிபாலன நிறுவனத்தின் எக்ஸிக்யூட்டிவ் வைஸ் பிரசிடென்ட் அண்ட் ஹெட் ஆஃப் சேல்ஸ் ஆக நாடளாவிய விற்பனைக்கு பொறுப்பாளராக இருக்கிறார். திருமணமானவர் 18 வயது மகனுக்கு தந்தை. 37 வருடங்களுக்கு முன் அவரது 16 வயதில் நிரபராதியான இவர் தமிழ் பையன் என்ற ஒரே காரணத்தால் வேறெந்த ஆதாரமும் இல்லாமல் ஸ்ரீலங்கா இராணுவத்தால் பயங்கரவாதியாக கருதப்பட்டு கைது செய்யப்பட்டு சிறை வைக்கப்பட்டு மிலேச்சத்தனமாக உடல் மனோ ரீதியாக சித்திரவதை செய்யப்பட்டிருக்கிறார். இவருடைய 16 வயதிற்கும் 53 வயதிற்கும் இடைப்பட்ட அவலங்கள், படிப்பினைகள், இலட்சியங்கள், விடாமுயற்சிகள், கடும் உழைப்புகள், வெற்றிகள் போன்றவை நிறைந்த இவருடைய வாழ்க்கை சரித்திரம்தான் பிரிசனர் நம்பர் 1056 கைதி இலக்கம் 1056 என்ற இந்த நூல் 1056 என்பது சித்திரை முகாமில் இவருக்கு இடப்பட்ட இலக்கம். பொதுவாக ஒரு நாவலாசிரியருக்கு கற்பனை திறன் அவசியம். ஆனால் இவருடைய இந்த நூல் உண்மை கதை என்றபடியால் கற்பனை தேவைப்பட்டிருக்காது என நான் நினைக்கிறேன். தத்ரூபமாக உள்ளத்தை தொடும் விதத்தில் சம்பவங்களையும் உணர்ச்சிகளையும் துல்லியமாக விவரித்து தனது எழுத்தாற்றலை வெளிப்படுத்தியிருக்கிறார். இந்த நூலில் பல அம்சங்களை காணக்கூடியதாக இருக்கிறது. அவையாவன இலங்கை தமிழ் அனுபவிக்கும் இன்னல்கள், எதிர்கொள்ளும் அடக்குமுறைகள் ஆகியன. மேலும் இலங்கை அரசாங்கத்தின் தவறான போக்கால் நாட்டில் ஏற்பட்டு கொண்டிருக்கும் பொருளாதார பேரழிவு. இதைவிட நேஷனல் போஸ்ட் பத்திரிகையின் இலங்கை தமிழருக்கு எதிரான வெளியீடுகளை எதிர்த்து திசை திருப்பியவர். 2009 ஆண்டு முள்ளிவாய்க்கால் பேரழிவிற்கு எதிரான போராட்டம். 2010 கப்பலில் அகதிகளாக பிரிட்டிஷ் கொலம்பியா வான்கூவருக்கு வந்தவர்களுக்கு ஆதரவாக பத்திரிகையாளர்
பேட்டியில் குரல் கொடுத்தவர். பிரித்தானிய பாராளுமன்றத்தில் இவர் வழங்கிய பேச்சு, இவற்றை விட அவரின் நிதித்துறை வளர்ச்சியில் ஏற்பட்ட அனுபவங்கள், சவால்கள், சாதனைகள் ஆகியவற்றையும் கூறியிருக்கிறார். ஒரு அறிவாளியான தன் தந்தையிடம் கற்ற வாழ்க்கை பாடங்களையும் பின்பு வழிகாட்டிகளாக அமைந்தவர்களிடம் கற்ற அர்த்தமுள்ள கருத்துக்களையும் தனது சிந்தனைகளையும் ஆங்காங்கே உகந்த முறையில் அள்ளி தெளித்திருப்பது நூலுக்கு மேலும் மெருகூட்டுவதாக அமைகிறது. கவிஞர் கண்ணதாசனின் அபிமான இரசிகனாகிய இவரின் தந்தையிடம் கேட்ட பல விடயங்களுள் கவிஞரின் மயக்கமா கலக்கமா என்று ஆரம்பித்து, வாழ்க்கை என்றால் 1000 இருக்கும், வாசல் தோறும் வேதனை இருக்கும், வந்த துன்பம் எதுவென்றாலும் வாடி நின்றால் ஓடுவதில்லை என்ற வரிகளையும், எதையும் தாங்கும் இதயம் இருந்தால் இறுதி வரை அமைதி இருக்கும் என்ற வரிகளையும் நூலில் ஆங்காங்கே நினைவு கூறுகிறார். இதை நான் உண்மையாக பாடணும்னு யோசிச்சேன்னா, நான் வாகிசன் சொன்னவர் விசப்பரிச்சன விபரீதத்தில் முடியுமெண்டு. 18 வயதில் சொல்லி கொள்ளக்கூடிய அளவில் கல்வி, நிதி, வேலை அனுபவம் ஆகிய எந்த பின்னணியும் இல்லாமல் தனியாக வந்து இலட்சியம், விடாமுயற்சி ஆகியவற்றை மூலதனமாக கொண்டு பல தடைகளை தாண்டி கடும் உழைப்பின் மூலம் உயர்ந்த ஒரு தமிழ் சிறுவனின் கதைதான் இந்த நூல். ஆங்காங்கே அவருடைய தனிப்பட்ட பிரத்யேக விடயங்களை அதிகமாக விவரித்திருப்பதாக காணப்பட்டாலும் அவற்றில் அர்த்தங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. மேலும் இது அவருடைய சொந்த கதை, காயம்பட்ட அவர் உள்ளத்துக்கு மருந்தாக அமைந்திருக்கலாம். ஒட்டுமொத்தமாக ஆரம்பத்தில் இருந்து இறுதி வரை சுவாரஸ்யம் குறையாமல் வாசிக்கக்கூடிய ஒரு நூல். இளைஞர்களுக்கு இது நிச்சயமாக பலன் தரக்கூடிய ஒரு நூல். இது தனது சொந்த வரலாறு மட்டுமல்ல, இந்நூல் கனடாவிலும் வேறு மேற்கத்திய நாடுகளிலும் பிறந்து அல்லது சிறுவர்களாக வந்து வளர்ந்த ஒவ்வொரு தமிழ் இளைஞனுக்கும் குரல் கொடுப்பதாக அமையும் என நம்புகிறார். இந்த நூல் ஏன் தமிழில் மொழிபெயர்க்கக்கூடாது என்று சிலர் அபிப்பிராயம் தெரிவித்தனர். நூலாசிரியர் அதற்கு பதிலளிக்கலாம். முடிவில் ஆங்கிலத்தில் சில வார்த்தைகள். I would like to conclude my speech with a few words in English. I like to tell the younger generation who were born and raised in Canada that you enjoy privileges and comforts. You may not be aware that these privileges are the result of the struggle and hardship the first generation of Tamil immigrants went through in Canada. Mr. Ratnavel describes in detail the story of this struggle and hardships. Therefore, this book is not only Roy Ratnavel's story, it is part of your story as well as how you got to this point in life. Furthermore, it is first-hand information of the Sri Lankan communal problems and unfair treatment by the Sri Lankan government towards the Tamils, told by someone who was arrested and tortured brutally at the age of 16 by the Sri Lankan army for the only reason that he was a Tamil. Despite all his sufferings that he underwent, he emphasizes on not to consider every single is an enemy of Tamil. I'll repeat. He says not to consider every single is as an enemy of Tamil. Furthermore, he shares the valuable advice from his father and other mentors, together with some of his own thoughts that helped him to shape his life. These are some of the few examples. You are responsible for fixing your problems.
Be clear about it. If you expect someone else to solve your problems, that will not work. On emphasizing the importance of language and communication skills, he says, you may have great ideas, but unless you know how to transfer these ideas through proper communication, it is the same as having no ideas. Dealing with the people, you cannot control the people. You cannot control what the people say or what they comment, but you can control how you react. Don't waste your time. This is for the youngsters. Don't waste your time and energy in unproductive rebuttal. Make sure that such comments do not derail you from your main mission. Cover to cover, this book was interesting, and there wasn't a moment of dullness throughout, and therefore I would urge the youngsters to read this book. Thank you. நன்றி. மிகவும் ரத்தின சுருக்கமாகவும் நேரத்தினை கருத்தில் கொண்டும் நீங்கள் சுருக்கமாக மிகவும் சிறப்பாக நூலினை பற்றியும் ஆசிரியரை பற்றியும் நல்லதொரு உரையினை வழங்கியிருந்தீர்கள். மீண்டும் ஒரு முறை உங்களுக்கு எங்களுடைய சங்கத்தின் சார்பாக நன்றிகளை கூறிக்கொண்டு அடுத்ததாக மைகில் தமிழ் ஸ்டூடெண்ட்ஸ் அசோசியேஷன் பிரசிடென்ட் ஆகாஷ் சசிதரன் அவர்களை அன்போடு மடை கலைக்கின்றேன். in managing and overseeing various enterprises such as UCMass, ILE Club, and OBOTS. Today, I've been invited by Vice and Master to share some words about a remarkable individual, Mr. Roy Ratnavel. In the Tamil community, Mr. Roy serves as a true inspiration. Like countless others, he arrived in Canada with nothing but $50 in his pocket, a tie gifted to him by his father, and an unwavering determination to succeed and strive for greatness. Through unwavering dedication and unyielding spirit, Mr. Roy has achieved remarkable accomplishments. Currently, he holds the esteemed position of Head of Distribution and Vice President at Canadian International Financial, embodying the resilience and determination that many Tamil refugees have exhibited. Such accomplishments alone would be enough for most individuals to rest on their accolades, but not Mr. Roy. When the global pandemic struck, causing upheaval and uncertainty, Mr. Roy saw an opportunity to make a difference. He utilized his free time and channeled his creative energy into writing his remarkable book, Prisoner 1056. It is truly astonishing that he completed this literary masterpiece in a mere 60 days, showcasing his exceptional talent and his unwavering commitment to sharing his story with the world. Speaking of exceptional talent, I do want to take a bit of time to also thank Vice and Master. Not only has he introduced an incredible individual like Mr. Roy Ratnavel to the Montreal community, but he's also been a tremendous source of support for us. Vice and Master helped us when it came to bringing UCMass to the West Island community, and he also introduced ILE Club to us at its early stages. His dedication and commitment to our Tamil community have been truly commendable. Let us take a moment to applaud Vice and Master for his selfless contributions and unwavering commitment to the betterment of our Tamil community. For the future generations, I would strongly encourage everyone to get involved with the community.
As president of the Tamil Student Association at McGill, I get the opportunity to directly plan large events for the entire Tamil community. We also have the Concordia Tamil Student Association that's going to be speaking next. You can also volunteer at the Tamil classes here. And most importantly, be united and support other Tamils in their endeavors. I am very proud that about the fact that a Tamilan has wrote an entire book while being in such a high position in a great company. I hope that everyone here helps each other and becomes a force in their respective fields. I wholeheartedly encourage every one of you to delve into the pages of Prisoner 1056 and support our fellow Tamil citizen of this world, Mr. Roy Ratnavel. This magnificent book not only offers a glimpse into the remarkable journey of a refugee turned successful professional, but also serves as a testament to the triumph of the human spirit over adversity. Allow me to conclude with a quote that has resonated deeply with me, spoken by none other than Mr. Roy Ratnavel himself. Faith is not what happens to you, it's how you allow what happens to you to shape you. These powerful words encapsulate Mr. Roy's unwavering belief in the transformative power of your own choices and attitudes. May we all draw inspiration from his story and strive to shape our own destinies regardless of the challenges we may face. Thank you, and let us celebrate the achievements of Mr. Roy Ratnavel, an extraordinary individual who has not only overcome incredible odds, but has also empowered others through his words and actions. Thank you. இதுவரை காலமும் நாங்கள் பெரியவர்கள் தான் கூட்டங்களை கூடி பேசி எங்களுடைய சமூக பிரச்சனைகளை பேசி வருவதுண்டு. இந்த முறை இளம் சமுதாயத்தினரையும் இங்கே இணைத்து கொண்டதில் எனக்கு மிக்க மகிழ்ச்சி. அந்த வகையிலே மைக்கேல் பல்கலைக்கழகத்திலிருந்து வந்து ஆகாஷ் அவர்கள் ஒரு இனியதொரு கருத்தினை கூறி சென்றமைக்காக அவருக்கு நன்றிகள். தொடர்ந்து கொங்கோடியா பல்கலைக்கழகத்திலிருந்து இங்கே 4 வரை இருக்கின்றார்கள். சுகாஷினி கந்தையா, டிலக்ஷன் மயில்வாகனம், பிரவீன் ஷண்முகலிங்கம், வாங்கோ. நிருபா ராசையா, இவர்கள் 4வரும் தங்களுடைய பார்வை இந்த பிரிசனர் 1056 ரோய் ரட்னவேல் அவர்களை பற்றி கூறுவதற்காக இங்கே வருகிறார்கள். அனைவருக்கும் வணக்கம். எங்கள் கொங்கோடியா பல்கலைக்கழக கூட்ட மாணவர்களை ரத்னவர் அவர்களின் புத்தக வெளியீட்டுக்கு அழைத்ததற்கு நன்றி. Good evening, everyone. Thank you for inviting us. Kurtam Concordia University Tamil Association tonight to invite us to the honorable book release, Prisoner 1056. We would like to first thank the organizers, especially Vice and Uncle, for giving us this opportunity to meet the honorable Mr. Roy Ratnavel. Our association's mandate is to strengthen and share our rich identity Tamil, which is a language, a heritage, a culture, and ethnicity to the Concordia students and the community. We are dedicated exclusively to support and promote our Tamil culture by organizing various cultural to educational workshops. ரோய் ரத்னவேல் வெளியிட்ட பிரிசனர் 1056 எமது தலைமுறைக்கு ஒரு விலை மதிப்பற்ற பொக்கிஷம் என்று கூறலாம். நாம் புலம்பெயர்ந்த பெற்றோர்களின் முதல் தலைமுறையாகும். அவரின் புத்தகத்தின் வெளியீடு மூலம் எமது நாட்டில் நடந்த அவலங்களை அறியலாம். சிறு வயதிலேயே சிறைச்சாலையின் கொடூரங்களை அனுபவித்து வெளிவந்து தன் தந்தையின் கனவை நனவாக்க கனடாக்கு புலம்பெயர்ந்தவர் எமது ரத்னவேல் அவர்கள். இங்கு 3 வேலை சென்று படித்து சிரமப்பட்டு உழைத்து முன்னேறி தற்போது உதவி தலைமை அதிகாரியாக நிறுவனத்தில் பணியாற்றுகின்றார்.
இவரின் கதை ஒவ்வொரு தமிழ் மக்களின் வாழ்க்கையின் வழிகாட்டு சான்றாகும். முதல் தலைமுறை ஆகிய எங்களுக்கு இப்புத்தகம் பொன்னெழுத்துக்களால் பதியப்பட்டவை மட்டுமில்லாமல் அடுத்த ஜெனரேஷனுக்கும் சொல்லக்கூடியதாக இருக்கும். We are the children of the first Tamil immigrant parents. Let me tell you, for the first time in my life, I was so excited to get my hands on a book to discover how a Tamil person like my parents came here and lived successfully his life. I knew I would get the answers to all the questions I had since I was small. In this book, we find not only his story, but the story of our whole identity. The story of Ratnavel was a relatable story of our parents. Each and every word used in this book were as if we were hearing a familiar voice talking to us, as if it was a relative, where it would happen back home. We grew up hearing about the civil war back in our country and about how peace was disturbed. They had no other choice than to leave our country and come to Velinade to provide them and their kids a better future. On a daily basis, we can witness our parents working hard, struggling, and being selfless to give us a better future. In this story, it is impressive how honorable author who lived and experienced the whole misery in that country by getting out of prison came here and successfully found peace in Canada. The most important thing is publishing the book for our generation to learn how Tamil people came here. Words alone are enough to express our gratitude for providing this treasure in our hands. We can confidently state that future generations, just like us, will turn to this book to unravel the mysteries of our history, to learn from the pain and the beauty that shaped our culture in Velinade. This book will serve us as a guiding light, illuminating the path forward while anchoring us to our roots. Kutam extends our heartfelt appreciation to everyone involved in making this evening possible. May this book find its way into the hands of countless individuals, enriching their lives and empowering them with the knowledge of our shared heritage. Thank you all. Nandri. நன்றி. வெஸ்ட் ஐலண்ட் தமிழ் கலாச்சார சங்கத்தினுடைய அழைப்பை ஏற்று வந்து கலந்து சிறப்பித்தமைக்காக உங்களுக்கு மீண்டும் ஒரு முறை எங்களுடைய நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். அடுத்ததாக எங்களுடைய பிஎஃப்1 டாலர் தொகுதி எம்பியாக இருந்தவர், எங்களுடைய ஆலயத்தோடும் எங்களோடும் மிகவும் நெருங்கி பழகி ஒரு குடும்ப உறுப்பினர் போல் பழகி எப்பொழுதும் என்னோடு தோளோடு திணிக்கக்கூடிய மிஸ்டர் ஃப்ராங்க் பேலிஸ் அவர்கள் இங்கே வந்திருக்கிறார்கள். எங்கே அவர்கள் உங்களுடைய பலத்த கரசகங்களோடு அவர் வேறு நிகழ்வு ஒன்றிற்கு செல்ல இருப்பதாக, ஆகவே அவரை முதலிலே அழைத்து வழி அனுப்பி வைக்க விரும்புகின்றேன். ப்ளீஸ் கம் ஃபார்வர்ட் மிஸ்டர் ஃப்ராங்க் பேலிஸ். Thank you, Wyson, and thank you for this nice invitation to come back to Borgin Temple, which is very close to my heart. I see many friends here. I see my friend Roganathan, Perry, Priest, and everybody. So this is a warm place for me. First of all, I'd like to say congratulations to Roy Ratnavel. To write a story, and a difficult story, and a challenging story is never easy. Then to be willing to share it, because many people might write their story in a diary, but they don't share it. But to share it so that the young people, the community, and everybody can benefit, including people like myself who may not be Tamil, but can learn and understand, it's truly a wonderful thing that you've done. I was going to tell the young people
that you should read this book, like Carol had said very well, then you should take the time to learn and understand that. But after I heard the two groups speak, I said, my gosh, the young people here in the Tamil community don't need any lessons from me. They're much smarter than me. They're already ahead of me. And all I can say is you all spoke so very well. And you not only spoke well, but you understood the value of understanding your own culture. You understood the value of understanding your history and the history of your parents. I too, I'm older than you, I've got gray hair, but I too am the son of immigrants who came to this country to give their children, myself, a better life. My mother came from Barbados when it was a very, very poor place, and my father came from England after the war when that was suffering too. And much like Roy and everyone else that comes here, Canada offers you the opportunity to not just live, but to excel, to do wonderful things. And not only that, to lift up the entire community, and in so doing, you lift up all of Canada. So I thank you, Roy, for this work. I thank you wonderfully for the accomplishments that you've done. And I congratulate Vysen and everybody for having this wonderful event. And I'm most touched to see how strong the youth are here. And that's the best part of the whole evening. Thank you, everybody. Like I said, before you leave, they give us speeches. Excellent. Thank you, Vysen. Careful. I have to run to another event, but thank you. அவர் தான் செல்ல வேண்டும், தன்னை முதலிலே உரையாற்ற விட்டு வழி அனுப்புமாறு கேட்டிருந்தார். நான் அவருக்கு கூறியிருந்தேன், எங்களுடைய மைகில் கொன்கோடியாவில் இருந்து எங்களுடைய இளம் தலைமுறையினர் பேச இருக்கின்றார்கள், அவர்களுடைய உரையை கேட்டுச் செல்லுமாறு. அவர் அதை கேட்டதன் விளைவு எதிர்காலத்தில் பிரதிபலிக்கும் என்று நம்புகிறேன். எங்களுடைய சமூகத்தை அவர்கள் அடையாளம் காண வேண்டும் என்ற நல்ல நோக்கத்தோடு தான் அதை நான் செய்திருந்தேன். அது அவருடைய உரையிலே பிரதிபலித்திருக்கிறது. அவருக்கு நன்றிகளை கூறிக்கொண்டு இங்கே எங்களுடைய மீட்பின் அன்னை மறைத்தளத்தினுடைய ஃபாதர் அவர்கள் வருவதாக கூறியிருந்தார். நிச்சயம் அவர் வருவார், சிறிது தாமதமாகிறது. ஆகவே அதற்கு முன்னதாக நாங்கள் இப்பொழுது அவருக்கு கௌரவம் செய்ய விரும்புகின்றோம். அவருக்கு ஒரு வாழ்த்து பாவொன்றினை முதலிலே அந்த வாழ்த்து பாவினை பாடுவதற்கு எங்களுடைய மொன்றியாலிலே எல்லோராலும், மொன்றியாலில் மட்டுமல்ல கனடாவிலேயும் எல்லோராலும் நன்கு அறியப்பட்ட வீணை மைந்தன் என்ற பெயரிலே கட்டுரைகள், கவிதைகள், சிறந்த மேடை பேச்சாளர், பல பன்முகத்தன்மை கொண்ட ஒரு தமிழிலே சிறந்த புலமை கொண்டவர். அவர் இப்பொழுது தன்னுடைய ஆளுமையை வெளிப்படுத்த இங்கே அவரை அன்போடு மேடை கலைக்கின்றேன். திரு ரோய் ரட்னவேல் அவர்களுக்கு ஒரு வாழ்த்து பாவினை ஒன்றினை பாடி இன்றைய விழாநாயகன் உள்ளிட்ட அனைவருக்கும் வாழ்த்துக்களும் வணக்கங்களும் உரித்தாகட்டும். எனக்கு வேண்டும் வரங்களை இசைப்பேன் கேளாய் கணபதி, மனதில் சலனம் இல்லாமல் மதியில் இருளே தோன்றாமல் நினைக்கும் பொழுது நின் மௌன நிலை வந்திட நீ செயல் வேண்டும். கணக்கும் செல்வம் 100 வயது இவையாவும் தர நீ கடவாயே என
பாரதி ஐயா வேண்டுதல் செய்தது போல் நானும் விநாயகப் பெருமானை வணங்கி முதலில் I would like to speak a few words in English language, then I go to the Tamil. Dear friends and distinguished guests, ladies and gentlemen, we have gathered here today to felicitate the launching of the book Prison number 1056, whose author Mr. Roy Ratnavel is present in this august audience. I extend my cordial welcome to all of you and thank you for being present on this memorable occasion. Mr. Roy Ratnavel was subject to state-sponsored terrorism at the age of 17 years. He hails from a respectable family from Point Petro, town in the northern part of Sri Lanka. Mr. Roy Ratnavel was framed and was found guilty of no crime he committed and was imprisoned and thrown into the maximum security prison in Puja, Sri Lanka, where he was tortured and ill-treated for a period. The only crime he committed was born as a Tamil. The world was aware of the genocide about Tamil community in Sri Lanka, and it was echoed in the Canadian Parliament too. At this juncture, may I read the comments made by our ex-Prime Minister, the Honorable Brian Mulroney, on the event of launching this book. I quote, "Millions of people fleeing countries less fortunate have found here in Canada as a refugee from mistrust and hatred and violence, which has allowed them to achieve their potential in this rich soil of our freedom." Mr. Roy's life is one such story. While Roy's memorable personal journey is unique to him, reading this book, one cannot help but hear a familiar refrain that will resonate with millions of Tamil Canadians. Because at its core, it is the story of the immigrant experience. And in the final analysis, we are all children of immigrants. I hope those who can able to read this book, they will travel through Roy's experience. I observe among this audience some young Tamil Canadians who are successful and educated in universities here. This is my humble request to them. Please do not ignore your brethren who are still suffering back home in Sri Lanka. Please be conscious of your race, your roots, and be proud of your language, and make your fellow Canadians aware what is taking place back home. You are our future ambassadors of our culture. May God bless you, all of us, and Canada. Thank you. மீண்டும் எல்லோருக்கும் எனது நன்றிகளும் வாழ்த்துக்களும். பல்வேறு விதமான சமூக இடைஞ்சல்களுக்கு மத்தியில் திரு வாகீசன் நடராஜா அவர்களால் நிறுவப்பட்ட வெஸ்ட் ஐலண்ட் தமிழ் கலாச்சார சங்கம் ஆன்மீக, கலை, இலக்கிய, சமூக நிகழ்வுகளை எவ்வித எதிர்பார்ப்புமின்றி தமிழர் சமூக நலன் சார்ந்து அவ்வப்போது முன்னெடுத்து வருகிறார். அவருக்கு எனது பாராட்டுகளும் நன்றிகளும். அவ்வாறான நிகழ்வில் ஒன்றாகவும் தமிழர் மத்தியில் பெருமைக்குரிய சிறந்த கனடிய குடிமகன் ஒருவரின் நூலை எங்கள் மத்தியில் வாழும் புதிய தலைமுறையினர் படித்து வாசித்து அறியவும், தாய்மண் பெற்றோடும் தமிழ் உணர்வோடும் சுதந்திர தாகத்துடனும் நமது பிள்ளைகள் திருவாளர் ரோய் ரத்னவேல் அவர்களுடைய கைதி எண் இலக்கம் 1056 பிரிசனர் நம்பர் 1056 ஆங்கில நூலை வாங்கி வாசித்து நமது தாயக மக்களுக்கு ஜனநாயக கோட்பாடுகளுக்கு அமைய என்ன செய்ய வேண்டும் என சமூக அரசியல் சிந்தனையுடன் செயல்பட முன்வர வேண்டும் என இந்நாளில் வேண்டுகோளை விடுப்பதுடன் நூலாசிரியரை கௌரவிக்கும் முகமாக வெஸ்ட் ஐலண்ட் கலாச்சார சங்கம் வழங்க உள்ள வாழ்த்து மடலை உங்கள் எல்லோர் சார்பாகவும் வாசிக்கின்றேன். பெருமைக்கும் மரியாதைக்கும் உரிய நூல் ஆசிரியர் திரு ரோய் ரத்னவேல் அவர்களை வாழ்த்துவோம், வரவேற்போம். அன்னை தமிழில் 1000 கதைகள் அன்றும் இன்றும் ஆக்கியோர் கோடி.
மண்ணும் புலர் வரிசையில் இன்று மக்கள் உணர்வை மனதினிற் கொண்டு கல்லில் வடித்த எழுத்துக்களாகி சொல்ல வண்ணா இன்னல்கள் பலதை எல்லைகள் கடந்து வாழும் எல்லைகள் கடந்து எங்கும் வாழும் வல்லமை படைத்த கனேடிய மண்ணில் பள்ளியில் படித்த ஆங்கில மொழியில் சொல்லிய கதையின் சொந்தக்காரன் நம்மவர் நாட்டின் மரக்குடி தமிழன் நாவினிக்க பேசிடும் நாவுடை வல்லான் பாரினில் இன்று பலரும் வியக்கும் சோர்விலா மைந்தன் சுதந்திர வீரன் பருத்தியூர் பதியை பெருமைப்படுத்தும் ஆங்கில புதல்வன் ராய் ரட்னவேல் வாழிய வாழிய. கைதி இலக்கம் 1056 கதையின் தலைப்பு கற்பனை கலக்கா செய்திகளோடு கடுந்துயர் துன்பம் சித்திரவதைகள் சுதந்திரம் வேண்டி துடித்த நம் புதல்வர் ஆத்திரம் கொண்டு ஆற்றிய செயலை அந்நியர் ஆட்சியின் அராஜக படையினர் சிந்தையில் சிறிதும் இரக்கமின்றி செய்த கொடுமைகள் யாவும் உலகினுக்கு எழுதி உரத்தி சொல்லிய எல்லால மன்னன் வழியில் வந்த வில்லாளன் சொல்லாளன் ஈழத்து எழுத்தாளன் ரத்னவேல் புதல்வன் வாழிய வாழிய. இளைய தலைமுறை இலங்கை கனடியர் பழமை பேசிய தத்துவம் கலைந்து புலைமை மிகு பிறமொழி பயின்று ஆளுமை மிகுந்த கருத்தினை கூறும் வாழும் எங்கள் வந்தியத்தேவன் போன்றவராம் ரத்னவேல் வழியினில் பயின்று தொழில் வளம் பெருக்கி சூழும் துயரனில் வாடிடும் சுதந்திரம் காண தமிழர் வாழ்வில் விடியலை காண உண்மையை உரைத்திடும் ரத்னவேல் எழுத்தினை எட்டு திக்கும் பரப்பிட வாரீர். வாழிய தமிழர் ஒற்றுமை வாழிய தமிழர் புறமொழி படைப்புகள். இவ்வாழ்த்தினை வழங்கி கௌரவிப்போர் வெஸ்ட் ஐலண்ட் தமிழ் கலாச்சார சங்கத்தினர். தயவு செய்து மரியாதைக்குரிய திரு ரத்னவேல் ஐயா அவர்களை மேடை கலைக்கின்றோம். மதிப்பிற்குரிய ஸ்ரீ அவர்களை அன்போடு மேடை கலைக்கின்றேன். இப்பொழுது முன்னாள் தலைவர் கருணானந்தன் ஐயா அவர்கள் மாலை அணிவித்து கௌரவிப்பார். கீபெக் சமமா சபை தலைவர் அவர்களை அன்போடு மேடை கலைக்கின்றேன். இப்பொழுது இந்த வாழ்த்து மடலினை எங்களுடைய சபையினுடைய ஆலோசகர் ஸ்தாபகர்களில் ஒருவர் திருமுருகன் ஆலயத்தினுடைய பிரதம குருக்கள் கலாச்சார சங்கத்தினுடைய பொருளாளர் பன்முகத்தன்மை கொண்ட ஸ்ரீ அவர்கள் இப்பொழுது இந்த வாழ்த்தினை வழங்கி கௌரவிக்கின்றார். எங்கே உங்களுடைய பலத்த கரகோஷங்கள். எல்லோருக்கும் நன்றி. இப்பொழுது எங்களுடைய நாயகன் உங்களுக்கு உரையாற்றுவார். நீங்கள் எல்லோரும் ஆவலோடு இருக்கின்றீர்கள். All right.
நினைப்பதெல்லாம் நடந்துவிட்டால் தெய்வம் ஏதுமில்லை, நடந்ததே நினைத்திருந்தால் அமைதி என்றுமில்லை. இந்த வரிகள் கவியரசு கண்ணதாசன் வரிகளாகும். எனது தந்தையார் நான் சிறுவனாக இருக்கும் பொழுது இப்படியான பாடல்களை எனக்கு பாடி காட்டுவார். இந்த புத்தகத்தில் நீங்கள் வாசிக்கும் பொழுது இந்த மாதிரியான வசனங்கள் கணக்க இருக்கும். ஏனென்றால் அவர் கருணானந்தன் ஐயா சொன்ன மாதிரி அந்த பாட்டு, வாழ்க்கை என்றால் 1000 இருக்கும், வாசல் தோறும் வேதனை இருக்கும், வந்த துன்பம் எதுவென்றாலும் வாடி நின்றால் ஓடுவதில்லை, எதையும் தாங்கும் இதயம் இருந்தால் இறுதி வரைக்கும் அமைதி இருக்கும் என்று அதையும் கண்ணதாசன் அருமையாக அவர் பாடல்களில் எழுதினார். நான் இந்த வசனங்களை கதைப்பேன் சொன்ன காரணம் என்றால், வாழ்க்கையில் கஷ்டங்கள் வரது சகஜம். ஆனால் நாங்கள் அதை எப்படி சமாளித்து முன்னேறுவோம் என்றதோ அதான் எங்களுடைய ஒரு பயணமாக இருக்கும். So ladies and gentlemen, எல்லோருக்கும் மாலை வணக்கம். My name is Roy Ratnavel. I'm going to try to speak in Tamil and English so that I don't have to translate everything I said, so hopefully you'll come along for this ride. First of all, I really want to thank the Montreal Tamil community here for honoring me today at this occasion. I'm deeply moved and humbled by your love and support. In fact, I'm deeply moved by the love and support of the entire global Tamil community. And seeing the reaction, the positive reaction to the book that I wrote, I don't think that I even, in my most optimistic view, I don't think I would have expected that. It has been absolutely a ground-swelling support. And I'm going to tell you why I wrote this book. First, for 3 reasons I wrote this book. One, to tell a story of a teenager who was brutally tortured at the age of 17 for no other reason than being a Tamil. Through that, I wanted to give every other teenager or anyone who has suffered in the hands of Sri Lanka, directly or indirectly, to give them a voice, for them to have a therapeutic journey by reading this book. Second reason is to give many of the young generation of Tamil kids who are coming of age, you saw some of them speak very eloquently on the stage, to give them a voice, to give them an understanding of the struggles the parents of theirs went through, building a life, leaving a life behind and building a life in Canada. வெளிநாடுகளில் இப்போது வயதுக்கு வரும் இளைஞர்களும் யுவதிகளுக்கும் இந்த புத்தகம் ஒரு குரல் கொடுக்கும். I wanted this to give a voice to the generation, the next generation of Tamils. And the third and the final reason, probably one of the most important reasons I wrote this book is a love letter to Canada. I think often people don't appreciate freedom and the democratic values this country stands for. In fact, sometimes people even abuse it. I think we have to cherish those precious commodities, freedom and democratic values and rights, because if you don't have that, then you have Sri Lanka. I think people like us who have come from a country that was a disaster, rooted in bigotry and real racism, we need to stand tall here in this country to be the defenders of democracy and freedom. We could never forget that. Because when I was in prison, I remember hearing young men getting beaten and tortured. These are young men
I was one of the 2,700 people who were arrested between the age of 14 and 40. And we were separated into 52 groups and routinely tortured. I have seen people in very bad conditions that no 17-year-old could ever see that. Not even any human being should see that. I think coming here to this country, when I landed at the airport, getting out of the plane, I saw these two police officers at the customs desk. Understandably, coming from a country where people in uniforms routinely torture members of my community, I was understandably very nervous when I saw these two police officers. So as I was walking towards them, my heart started beating very fast. And I thought, because every time I see a police officer in Sri Lanka, they beat me or beat Tamil people. But they only looked at me, looked up, smiled, and said, "Good afternoon." At that very moment, I wanted to become a Canadian. So this book, while this tells our story, there's also an important message to everyone in this room, especially very young people in this room, to stand as defenders of these values. Do not ever let it go. And that is the bedrock of the society here in this country and most Western countries. Whether you like it or not, I think the Western civilization is probably one of the most freest, fairest society ever created. I know we are proud as Tamils, we should be proud as Tamils, one of the oldest language, rich culture, rich language. But values, freedom, democracy, these things are Western values that we should defend them, as well as we defend our own identity. And that's why I wrote this book. Because human beings should be guaranteed two things: freedom and choice. That's it. Once you have those two basic rights, then everything else you do is up to you. You will be rewarded for the good choices you make, and you'll be punished for the bad choices you make. That's the price of freedom. Hard work wins. There's dignity in hard work. And you have to take care of yourself, your issues. My dad used to tell me, there are two types of problems in this world, son. Yours and everybody else's. You have to fix yours. So if you ask for sympathy, you'll get a lot of sympathies. But sympathies never solve the problem. So when I lost my father 2 days after I landed in Canada on April 21st, 1988, part of me died and the other part became a fighter. Because of his untimely, tragic death, left me with the feeling that if I did well enough in life, somehow I could give the life he always wanted to have. So every young person here, you're the legacy of your parents. So you have to take that baton, stand tall, stand proud, and live. Don't survive. My father at the airport told me, when you go to Canada, you're going to have opportunities I never had. Don't squander them away. Work hard, study hard, but more importantly, don't survive, live. We all need to live. Don't survive. So, in closing, I would say that I am going to travel around the globe and preach this message to every Tamil community that I can find. So starting in Sacramento, I'm going to Sydney, in Malaysia, Melbourne, Malaysia, Singapore, London, New York. And if you have family and friends there, please make sure they at least make an attempt to attend these events, because it's important to spread this
message of hope and optimism. This book is not about suffering, it's about success. Every Tamil person here in this room and around the globe should be so proud of what we have done in one generation. One generation is defined as 30 years. We are one of the most successful immigrant groups in the country. In one generation, we went from misery to prosperity, from victims to victors. The best way to live, to take revenge on someone, is to live better, not revenge. In that, I am collectively proud of what we have achieved as a community in this country. Gives me nothing but proud to see how well we have done in mere 30 years since we got here. So now, the generation here, the younger generation, it's your responsibility to take this success to the next level. And that's why I wrote this book. And I would say this in closing is that this book is not my story. It's our collective story. இது என்னது கதை மட்டுமில்லை, இது எங்கள் கூட்டு கதை. வாழ்க தமிழ் மொழி, வாழ்க தமிழினம். இங்கே எல்லோரும் இந்த நூலினை பற்றியும் இந்த நூல் ஆசிரியர் பற்றியும் பல்வேறு கருத்துக்களை முன்வைத்திருந்தீர்கள். இங்கே வரவு குறைவாக இருந்தாலும் எனக்கு இரட்டிப்பு மகிழ்ச்சி தான். ஏனென்றால் எங்களுடைய கலாச்சார சங்கம் ஆரம்பிக்கப்பட்டு முதல் ஒரு நிகழ்வு நான் சிறியாவும் முருகன் கோவிலோடு ஈடுபாடாக இருக்கின்றபடினாலே தைப்பூச நிகழ்வு ஒன்றினை நாங்கள் இணையவழி ஊடாக அந்த நிகழ்வு தமிழர்களுடைய நிகழ்வுகளிலே அதுவும் ஒன்று பாரம்பரிய ஆகவே அது பற்றி ஒரு நிகழ்வினை முதல் முறையாக எடுத்து வந்திருந்தோம். அது ஒன்டாரியோவிலிருந்து பேராசிரியர் பாலசுந்தரம் எங்களுடைய முன்ன நாள் அறங்காவல் சபையினர் எல்லாம் எங்களை பாராட்டியிருந்தார்கள். நாங்கள் இப்படி அந்த நிகழ்வினை நடத்தியது. அடுத்ததாக ஒரு நிகழ்வினை மரபு திங்களின் போது, இந்த வருடம் மரபு திங்களின் போது எல்லா இடத்திலும் மரபு திங்கள் நிகழ்வுகள் நாடாளுமன்றத்தினால் அங்கீகரிக்கப்பட்ட பிற்பாடு ஆங்காங்கே சிறப்பாக கொண்டாடி வருகிறார்கள். அந்த வகையிலே நாங்களும் ஏதாவது செய்ய வேண்டும் என்று நினைத்த பொழுது எமது தாயகத்திலே ஈழத்திலே அல்லரும் மக்களுக்கு ஒரு 15 நபர்களை திடீரென்று இங்கே எல்லோரிடமும் நாங்கள் மன்னிக்க வேண்டும், எல்லோரிடமும் நாங்கள் கேட்க முற்படவில்லை. அந்த குறிப்பிட்ட காலத்திலே ஒரு 15 பேர் ஆலயத்தோடு நெருங்கியவர்கள் எங்களுடைய நண்பர்கள் இப்படியே நாங்கள் எல்லாம் சேர்ந்து ஒரு 15 பேர் வன்னியிலே விசுவமடு பிரதேசத்திலே ஒரு 150 குடும்பங்களுக்கு பொங்கலுக்கான உணவுப் பொதிகளை வழங்கியிருந்தோம். அந்த தொடர்பு எங்களுக்கு எப்படி ஏற்பட்டதுன்னு சொல்லி சொன்னால் அதுவும் கருணானந்தன் ஐயா ஊடாகத்தான் அந்த தொடர்பு ஏற்பட்டது. அங்கிருந்து ஒரு நபர் வலைத்தளத்தினூடாக அவருடைய தொடர்பினை அறிந்து அவரிடம் தொடர்பு கொண்டு உதவி செய்ய கோரியிருந்த பொழுது அவர் சிறு உதவியினை செய்துவிட்டு என்னிடம் கேட்டிருந்தார், இப்படி ஒரு நபர் உதவி கேட்கின்றார், இவர் யார், இவர் எப்படிப்பட்டவர் என்று அறிந்து கூற முடியுமா என்று. அப்போது நான் முல்லைத்தீவிலே இருக்கக்கூடிய ஒரு நபரை தொடர்பு கொள்ள முற்பட்டேன். இங்கே இருப்பவர் அவர் அழைப்பில் வரவில்லை. நான் நம்பரை எடுத்து அவருடன் நேரடியாக தொடர்பு கொண்டு கேட்க வேண்டிய கேள்விகள் எல்லாம் கேட்டு அவர் எப்படிப்பட்டவர் என்பதை நான் அறிந்து கொண்டு, அப்போது அவர் 5 வயதிலே பன்னிக்கு இடம்பெயர்ந்து சென்றிருக்கிறார். என்றால் அவருடைய சகோதரி, மூத்த சகோதரி அங்கே வன்னியிலே போராட்டத்திலே ஈடுபட்ட காரணத்தினால் அவர்களும் யாழ்ப்பாணத்திலே இருந்து இடம்பெயர வேண்டிய சூழ்நிலை இருந்ததாகவும்,
தானும் தொடர்ந்து அதிலே பயணித்ததாகவும் தன்னுடைய மனைவியும் அதிலே தான் இருந்ததாகவும் அப்படி அவர்களுடன் கேள்வி கேட்டு நான் அவருடைய என்ன தொழில் செய்கிறார், எப்படி அவருடைய வாழ்வாதாரத்திற்கு என்ன செய்கிறார் என்றெல்லாம் விசாரித்த பொழுது எனக்கு ஒரு மன நிறைவு இருந்தது, அவருடன் தொடர்பை வைத்துக் கொள்ளலாம் என்று. அப்பொழுது அந்த வேளையிலே தான் அவருடன் தொடர்பு ஒரு 15 பேரிடம் இங்கிருந்து $100 படி சேகரித்து ஒருவருடைய $100 ஒரு 10 குடும்பங்களுக்கு உணவுப் பொதிகளை வழங்கக்கூடியதாக இருந்தது. அந்த வகையிலே 180 குடும்பங்களுக்கு உணவுப் பொதிகளை வழங்கியிருந்தோம். அதை தொடர்ந்து நாங்கள் இங்கே ஒரு நிலைக்கு நாம் எல்லோரும் வந்துவிட்டோம். நாங்கள் இங்கே வந்து எல்லோரும் கடினமாக உழைத்து குழந்தைகளை ஒரு நிலைக்கு கொண்டு வந்து விட்டோம். ஆனால் எங்களுடைய இளைய தலைமுறையினர் பலர் என்று சொல்லலாம், சிலர் தான் எங்களுடைய நாட்டு நிலைமையினை திரும்பி பார்த்து டொரண்டோவிலும் சரி இங்கும் சரி இப்பொழுது அரசியலிலும் நாங்கள் பார்க்கின்றோம் சிலர். ஆனால் பலர் அதில் கவனம் செலுத்துவதில்லை. உதாரணத்துக்கு நான் ஒன்று சொல்வதென்றால், அப்பா அம்மா வச்சிருக்கிற வீடு வேண்டாம், ஏனெண்டா புல்லு வெட்ட இயலாது, சினோ வலிக்க இயலாது. நாங்கள் கொண்டோம், ஏனெண்டா 2 பேரும் படிச்சுட்டோம், லவ் பண்ணியோ பேசியோ உழைச்சி நல்ல தொழில் சம்பளம் வருது. புல்லு வெட்ட விருப்பம் இல்லை, சினோ வலிக்க விருப்பம் இல்லை, உங்களோட விட்ட நீங்கள் வச்சிருங்க, நீங்கள் கஷ்டப்படு. எங்களுக்கு இதெல்லாம் இயலாது. ஏன்னா நிறைய பேரிடமிருந்து கேட்டதை தான் சொல்கிறோம். நாங்கள் வடிவாக கொண்டோவில் வடிவாக இருப்போம், கஷ்டப்படும். இந்த நிலைமை மாறவணும். சரி, நீங்கள் கொண்டு இருக்கலாம், என்னவும் செய்யலாம். ஆனால் உங்களுடைய இன்றைக்கு இதில் நீங்கள் கேள்விப்பட்ட செய்யலாம், நீங்கள் இன்றைக்கு வேறொரு தேசத்திலே இருந்து இன்று உலகம் முழுக்க பல்வேறு நாடுகளிலே பல்வேறு பிரச்சனைகள். ஆனால் இந்த கனடாவிலே அவர் புத்தகத்தில் எழுதியிருக்கின்றார், ஒரு சிறந்த ஒரு நாட்டிலே ஒரு புண்ணிய பூமியிலே வந்து நாங்கள் வாழ்கின்றோம். குழந்தைகளே, நீங்கள் நிச்சயம் இதை கவனத்தில் எடுத்துக்கொள்ள வேண்டும். உங்களுடைய பெற்றோர்களுடைய கடின உழைப்பினால் தான் நீங்கள் இன்று நல்ல நிலைக்கு வந்திருக்கின்றீர்கள். நீங்கள் நினைக்கக்கூடாது அவர்கள் சின்ன சின்ன வேலைகள்லாம் செய்து இவர்களுக்கு என்ன தெரியும், நல்ல லாங்குவேஜ் தெரியாது, இதெல்லாம் இங்கே வந்து இன்றைக்கும் 40-50 வயதிலே படிப்பவர்கள் எல்லாம் இருக்கிறார்கள். அவர்கள் எல்லாம் படித்திருக்கலாம். உங்களை நீங்கள் வெள்ளக்காரர் மாதிரி 18 வயசில் உங்களை வீட்டை துரத்தி விட்டு, அது இல்லை எங்களோட கலாச்சாரம். இன்றைக்கு நீங்கள் இவ்வளவு எங்களுடைய கலாச்சார பண்பு, பிள்ளைகளை பார்க்கணும், பேர பிள்ளைகளை பார்க்கணும் என்றதான் எங்களுடைய பண்பு. இல்லைன்னு நீங்கள் கூற முடியுமா? அப்போ இந்த தமிழ் சமுதாயம் இன்றைக்கு இந்த கனடிய தேசத்தில் ஒரு நிலைக்கு வந்து விட்டோம். கன்சர்வேட்டிவ் பார்ட்டியாக இருந்தாலும் சரி, லிபரல் கட்சியாக இருந்தாலும் சரி, இன்று போட்டி போட்டு எங்களுடைய உதவி அவர்களுக்கு தேவைப்படுகிறது. அந்த நிலைக்கு வந்து விட்டோம். இனி அடுத்த நிலைக்கு உயர்ந்து செல்ல வேண்டும் என்றால் ரோய் ரட்னவேல் அவர்கள் போல அவர்களை பின்பற்றி இன்னும் ஒரு விடயத்தை நீங்கள் நன்கு, இந்த நிலையிலே இருக்கக்கூடிய பலர் நமக்கு ஏன் வம்பு என்று ஒதுங்கி இருக்கக்கூடியவர்கள் பலர். என்னை கூட தொண்டு செய்கிறோம். இந்த ஆலயம் ஆகாயத்திலிருந்து வரவில்லை, கப்பலிலே நாங்கள் கட்டி இழுத்துக் கொண்டு வரவில்லை. எங்களுடைய முன்னோர்கள் அந்த நேரத்திலிருந்து இன்று வரை உழைத்த அனைத்து நிர்வாக சபை உறுப்பினர்கள், அனைத்து தொண்டர்கள், மக்களுடைய பங்களிப்பு தான். ஆனால் ஒரு சிலர் தான் கடின உழைப்பு கொடுத்திருக்கிறார்கள். அப்போ இவர் இந்த நிலையிலே இருந்து கொண்டு, எவ்வளவு ஒரு பெரிய நிலையிலே இருந்து கொண்டு இப்படி ஒரு பெரிய ஆளுமைகளை அவர் சொன்னார், ரிவெஞ்ச் எடுக்கவில்லை. ஆனால் ஏன் இப்படியெல்லாம் தேவையில்லாத சிக்கல்களை மாட்டிக்கொள்ளணும்? நாங்கள்லாம் பயப்படுறோம். அங்க இருந்து இங்க வந்து போட்டு எவ்வளவு ஒரு சுதந்திர தேசத்தில் இருந்து கொண்டு ஒரு சுதந்திரமான போராட்டத்திற்கு, ஒரு ஜனநாயக வழி போராட்டத்துக்கு கூட அங்கதான் பயந்தோம். ஆனா இங்க கூட நாங்கள் ஒரு போராட்டத்துக்கு போறையில. ஆனா இன்றைக்கு வேற்று இனத்தவர்கள், இந்த அரசியல்வாதிகள் எல்லாம் எங்களுக்காக நாடாளுமன்றங்களிலும் சரி, மாநகர சபைகளிலும் சரி, மாநிலங்கள் அவையிலும் சரி எவ்வளவு குரல் கொடுக்கிறார்கள். இங்கே இருக்கும் சிலருக்கு தெரியும், சிலருக்கு தெரியாது. சிலர் பத்திரிகைகள் வலைத்தளங்கள் பார்க்கறதில்ல. நமக்கு உழைச்சமா, சாப்பிட்டோமா, போனோமா, பிள்ளைகளை படி எந்த பிள்ளை வளர்ந்துட்டு டாக்டர் ஆகிட்டு, பொது அறிவு இருக்காண்டா இல்லை, பொருளாதார கல்விதான் இருக்கு. ஆகவே தயவு செய்து சிறுதுளி பெருவெள்ளம், ஒவ்வொரு குழந்தைகளுடைய பங்கும்,
பெற்றோர்களும் சரி, நீங்கள் உங்களுடைய குழந்தைகளை உற்சாகப்படுத்த வேண்டும். ஏதோ ஒரு வழியில் சரி, இந்த தமிழ் அமைப்புகளோடு இல்லாவிட்டால் ஆலயங்களோடு கலாச்சார, இப்போ அரசியலிலே டொரண்டோவிலே எங்களுடைய குழந்தைகள் எல்லாம் நிறைய பேர் வந்து கொண்டிருக்கிறார்கள். மொன்றியாலிலும் ஆரம்பித்து விட்டார்கள். நிறைய நாங்கள் முன்னுக்கு செல்ல வேணும். ஒரு ஆங்காங்கே ஒரு மாதம் ஒரு மணித்தியாலம் தானே இந்த சமூகத்துக்காக நீங்கள் ஏன் செலவழிக்க கூடாது? ஏதோ ஒரு வகையில் அப்போ எல்லோரும் அந்த நேரங்களை செலவழிக்க வேண்டும். ஒரு தனி மனிதனுடைய வளர்ச்சி தான் ஒரு சமூகத்தினுடைய வளர்ச்சி. அப்ப ஒரு சமூகம் இன்னைக்கு ரோட்னவேல நாங்கள் கூப்பிட்டு கௌரவம் செய்ய நினைச்சு என்னென்ன பெரிய சந்தோஷம் என்னென்றால் எங்களுடைய சமூகத்தில் இப்படியானவர்கள் இருக்கிறார்கள் என்ற எடுத்து சொல்லுகின்ற பொழுதும் எங்களுக்கு பெரிய சந்தோஷம். ஒரு தனி மனிதனுடைய வளர்ச்சி, ஒரு சமூகத்தினுடைய வளர்ச்சி. ஆகவே நீங்கள் எல்லோரும் ஏதோ ஒரு வகையிலே சமூகத்தோடு இணைந்து பணியாற்ற வேண்டும் என்று இந்த இளைய தலைமுறையினரை நான் பணிவன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். ஃபாதர் என்னும் ஃபாதர் வந்துட்டார். வாங்க ஃபாதர், ப்ளீஸ். எங்களுடைய மொன்றியாலிலே மீட்பு நன்மை மறைத்தளத்திலே ஊழியம் செய்வதற்காக வந்து பின்பு நாடு திரும்பிய பொழுது அங்கே முல்லைத்தீவு பிரதேசத்திலே எங்களுடைய மக்களோடு பணியாற்றி அதன் ஊடாக சில சிக்கல்களை எல்லாம் சந்தித்து ஒரு நெருக்குவார நிலையிலே அங்கிருந்து எப்படியோ தப்பி இங்கே வந்தவர். இப்பொழுது இங்கே அவர்களுடைய சபையினால் அவருக்கு இங்கே வேலை வாய்ப்பினை கொடுத்து ஊழியம் செய்வதற்கு அங்கீகாரம் கொடுத்து பல வருடங்களாக இங்கே இருந்து அனைத்து அமைப்புகளாலும் அறியப்பட்டு எல்லோரோடும் பண்பாக பழகி பாகுபாடு இல்லாமல் ஆலோசனைகளை கூறி நல்ல ஆதரவாக இருக்கக்கூடிய ஒரு சமூக சேவர். இப்பொழுது அவர் தன்னுடைய பார்வையிலே பிந்தி வந்தாலும் அவருடைய பேச்சுக்கள் முடிந்தாலும் தொடர்ந்து அவரும் சில கருத்துக்களை கூறுவார். ஓகே, இது ஓகே என்று சரி. எல்லோருக்கும் மாலை வணக்கம். இன்றைய நாளிலே திரு ரோய் ரட்னவேல் அவர்களினுடைய இந்த புத்தக வெளியீட்டிலே அவர் இந்த புத்தகத்தினை தலைப்பிடுவதில் கூட தன்னுடைய அடையாளத்தை வெளிப்படுத்துகின்ற பொழுது கைதி 1056 என்று வெளிப்படுத்தி இருக்கின்றார். ஒரு கைதியின் டயரி என்ற ஒரு புத்தகத்தை நான் படித்திருக்கின்றேன். அதிலே ஹிட்லர் நாசிச கொள்கை இருந்த காலத்திலே அவர் ஒரு கைதியாக இருந்த பொழுது அந்த எழுத்தாளர் அந்த சிறையின் மத்தியில் இருந்து கொண்டு அந்த சிறைக்குள்ளாலே தப்பி வந்தவர்கள் எப்படியாக அந்த சித்திரவதைகளை தாக்கு பிடித்தார்கள் என்று பார்த்த பொழுது மத நம்பிக்கையில் வாழ்ந்தவர்கள் அதே வேளையிலே தங்களுடைய வாழ்க்கையிலே இழக்கக்கூடாத பல இழப்புகளை இழந்தாலும் மனோநிலையை ஒரு நாளும் இழந்துவிடக் கூடாது என்பதில் உறுதியாக யார் யார் இருந்தார்களோ அவர்கள்தான் இறுதியாக உயிரோடு வெளியே வந்தவர்கள் என்பதை குறிப்பிடுகின்றார். நான் பாடசாலை மாணவனாக சம்பத்திருசியார் கல்லூரியிலே கல்வி கற்றுக்கொண்டு இருந்த பொழுது அங்கே யாழ் பல்கலைக்கழக மாணவர்களினால்
ஒரு நாடகம் அரங்கேற்றப்பட்டது. அந்த நாடகத்தில் அவர்கள் தலைப்பிட்டது மண் சுமந்த மேனியர்கள். 80களில் எங்களுடைய நாட்டினுடைய அவலங்களை மற்றவர்களுக்கு வெளிக்கொணர்கின்ற ஒரு கலை ஊடகமாக அந்த நாடகம் இருந்ததை காணக்கூடியதாக இருந்தது. அதாவது அந்த நிலையிலே மக்கள் சுமந்த வேதனைகளை பிரதிபலிக்கின்ற ஒரு நல்ல நாடகம், தரமான நாடகமாக அந்த பல்கலைக்கழக மாணவர்கள் அதை வெளிக்கொணர்ந்திருந்தார்கள். திரு ரோய் ரத்னவேல் அவர்கள் தன்னுடைய சொந்த வாழ்க்கை எப்படியாக வேதனை நிறைந்ததாக ஒரு கைதியின் வாழ்க்கையாக இருந்த நிலையிலிருந்து ஒரு வளர்ந்த நிலையில் இன்று இருக்கக்கூடிய நிலையில் தான் நடந்து வந்த பாதையை நன்கு தெளிவாக இந்த புத்தகத்திலே வெளிப்படுத்தி இருக்கின்றார். இந்த புத்தகத்தை நான் படித்து பார்க்கின்ற பொழுது என்னுடைய மனதை தொட்ட சில விடயங்கள் என்னவென்று சொன்னால், அவர் அனுபவித்த ஒவ்வொரு வேதனையிலும் தன்னுடைய தந்தையினுடைய குறிக்கோளை நிறைவேற்ற வேண்டும். தாயில் சிறந்த கோவிலும் இல்லை, தந்தை சொல்மிக்க மந்திரம் இல்லை என்று சொல்வார்கள். அந்த தாரகை மந்திரம் அவருடைய மனதிலே ஆழமாக பதிந்திருந்ததில் அவர் தன்னுடைய குடும்பத்திலே ஒரு வழிகாட்டியாக அந்த தந்தையை பார்த்து அவர் சொன்ன ஒவ்வொரு வார்த்தையையும் வாழ்க்கை வடிவமாக்க வேண்டும் என்பதில் குறிக்கோளாக இருந்ததை காணக்கூடியதாக இருக்கின்றது. நாம் இந்த காலகட்டத்திலே பலர் தங்களுடைய தாய் தந்தையர்களை மறக்கின்ற ஒரு சூழ்நிலை, குறிப்பாக பொருளாதார வளர்ச்சி காணுகின்ற பொழுது பெற்றோரை பராமரிப்பு நிலையங்களுக்கு கூட்டிச் சென்று விட்டுவிட்டு பணத்தை மட்டும் கொடுத்து அவர்களை பராமரிக்கின்ற ஒரு துப்பாக்கிய நிலையை காணக்கூடியதாக இருக்கின்றது. ஆனால் இந்த வளர்ச்சி கண்ட நாடுகளில் இருந்து கூட அவர் தன்னுடைய பெற்றோருக்கு தான் எந்தளவு மதிப்பு கொடுக்கின்றவராக இருந்திருக்கின்றார். துப்பாக்கிய வசமாக அவர் தன்னுடைய தந்தையை இழக்க நேர்ந்தாலும் அவருடைய இந்த புத்தகத்தின் ஊடாக அவரை வாழ வைத்திருக்கின்றார். ஆம், நான் இன்றைக்கு இந்த நிகழ்வுக்கு வர இருக்கின்ற பொழுது என்னுடைய வழிபாடுகள் எல்லாவற்றையும் முடித்து போட்டு அவசரமாக வெளிக்கிட்டு வருகின்ற பொழுது என்னோடு உதவிக்கு இருக்கின்ற குருவானவர் கேட்டார், எங்கு அவசரமாக ஓடுகிறீர் என்று சொல்லுகின்ற பொழுது நான் இப்படியாக திரு ரோய் ரத்னவேல் என்பவர் எங்களுடைய சமூகத்திலே இருந்து தான் ஒரு கைதியாக இருந்து இன்று ஒரு உயர்நிலை வர்த்தகராக எப்படி வளர்ந்திருக்கின்றார் என்பதை புத்தகமாக எழுதியிருக்கின்றதன் விவரணத்தை நான் சொல்லுவதற்காக சென்று கொண்டிருக்கின்றேன் என்று சொன்ன பொழுது அவர் சொன்ன ஒரு விடயம் என்னவென்று சொன்னால், இந்த நாட்டிலே, உங்களுடைய நாட்டிலே வேதனைகளை அனுபவித்தவர்களினுடைய கதைகளை வெளிக்கொணர்வதற்கு நல்ல புத்தகங்கள் இல்லை.
நிச்சயமாக எனக்கு ஒரு புத்தகம் வேண்டிக் கொண்டு வாங்க, அதை நான் படிக்க வேண்டும், எப்படியாக உங்களுடைய மக்கள் அங்கே வேதனை அனுபவித்தார்கள் என்பதை நான் கற்றுக்கொள்ள வேண்டும் என்று ஆர்வத்தோடு சொன்னார். திரு ரோய் ரத்னவேல் அவர்களும் எழுதிய பொழுது அவருடைய எழுத்துக்களிலே பதித்துவிட்ட இன்னும் ஒரு விடயம் என்னவென்று சொன்னால், அவருடைய ஆரம்ப நாட்கள் இங்கே கனடாவிலே சுகமானதாக இருக்கவில்லை, கஷ்டமானதாக அவருடைய படிகள் இருந்தாலும் இங்கே வாழுகின்றவர்கள் என்ன மனோநிலையோடு அவரை பார்த்தார்கள், அவரிடம் கண்டிருந்த ஆர்வத்தையும் அவரிடம் இருந்த திறமைகளையும் எப்படி ஊக்குவித்தார்கள் என்பதற்கும் இது ஒரு அடையாளமாக இருக்கிறது. நிச்சயமாக நாங்கள் வந்திருக்கின்ற நாடு எங்களை வரவேற்றது மட்டுமல்லாமல் எங்களை வளர்த்து விடுவதிலே செலுத்துகின்ற ஆர்வத்தை நாங்கள் இலாபகரமாக பயன்படுத்தினால் நிச்சயமாக நாங்கள் ஒவ்வொருவருமே உயர்ச்சி காணலாம் என்பதையும் இந்த புத்தகத்திலே கூறியிருக்கின்றார். எனவே இங்கே நான் குறிப்பிட விரும்புகின்ற விடயம் என்னவென்று சொன்னால், இது ஒரு எங்களினுடைய வேதனைகளை சுமந்த அதனை ஆவணப்படுத்தி இருக்கின்ற ஒரு நல்ல புத்தகம். எனவே நாங்கள் வாழுகின்ற இந்த நாட்டிலேயே பலர் ஆர்வமாக அதை படிக்க வேண்டும் என்று இருக்கின்றார்கள். எனவே இந்த புத்தகம் எங்களுக்கு மட்டும் எங்களுடைய வரலாற்றை ஒரு ஆவணப்படுத்திய புத்தகம் மட்டுமல்ல, இதனை எங்களுடைய வேதனைகளை மற்றவர்களிடம் கொண்டு செல்லுவதற்கு இது ஒரு நல்ல ஊடகம் என்பதையும் நான் ஆணித்தரமாக குறிப்பிட்டு, இதனை வரலாற்று படிவமாக்கிய திரு ரோய் ரத்னவேல் அவர்களுக்கு சிரம் தாழ்த்தி என்னுடைய வணக்கத்தை தெரிவித்து விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். இங்கே இந்த நிகழ்வு நிறைவுக்கு வருவதற்கு முன்பாக புத்தக வெளியீடு, நீங்கள் அவருடைய நூலினை வாங்கி உங்களுடைய ஒவ்வொருவருடைய வீட்டிலும் வைத்துக்கொள்வீர்களேயானால் உங்களுடைய குழந்தைகளுக்கும் சரி, உங்களுடைய பேரப்பிள்ளைகளுக்கும் சரி, எங்களுடைய வரலாற்றினை மிக இலகுவாக சொல்லிவிடலாம். எல்லோருடைய பேச்சுக்களிலும் அது தொனித்தது. ஒரே சாயல் மிக இலகுவாக. நான் ஒரு 4 நிமிட பேட்டி என்னை கவர்ந்தது. நான் நூல் படிக்கவில்லை, அவரை பற்றி தெரியாது, அறிந்திருக்கவில்லை. நான் கூறியது போல தமிழ் தேசியத்தினை தூக்கி நிறுத்தி இருக்கின்றார். அதுவும் வேற்று இனத்தவர்களுக்கு இலகுவாக, நாங்கள் பல காலங்களாக விழாக்களை நடத்திய அரசியல்வாதிகளுக்கு மாலைகள் போட்டு கொஞ்சம் கொஞ்சமாக எங்களுடைய மொழியிலே அவற்றை கொண்டு செல்ல மிக இலகுவாக இவருடைய நூல் அவர்களுக்கு எடுத்து சென்றிருக்கிறது. அது தமிழ் தேசியத்தை தூக்கி நிறுத்தியிருப்பாக நான் உணர்ந்துதான் நான் இதை முன்னெடுத்து இன்று மிகவும் சிறப்பாக நடந்து கொண்டிருக்கிறது. இங்கே வேறு 2-3 நிகழ்வுகள் நடைபெற்று கொண்டிருக்கிறது. ஒரு விளையாட்டு போட்டி, அதனால் சில இளைஞர்கள் இங்கே பங்கு பெற்றவில்லை. ஆத்மஜோதியிலே சில நிகழ்வுகள், இப்படி வேறு சில நிகழ்வுகள் நடைபெற்று கொண்டிருப்பதும் ஒரு காரணம். இருந்தாலும் இங்கே எல்லோரும் அமைதியாக இருந்து இதை உள்வாங்கி இருக்கின்றீர்கள். இது வெகு தூரம் செல்லும்
என்ற நம்பிக்கை எனக்கு உண்டு. நான் முன்பு கூறியது போல இந்த ஒரு உயர் நிலையிலே அவர் தன்னை வளர்த்து கொண்டு இருப்பவர் இந்த அளவுக்கு முன்வந்து செய்திருக்கின்றார் என்றால் அதை ஒரு எடுத்துக்காட்டாக நாங்கள் எல்லாம் பயப்பட தேவையில்லை. எனக்கு தெரியும் பலர் குழந்தைகளை கூட கூட்டிக் கொண்டு வரா, உங்கள் என்னத்துக்கு போராட்டத்துக்கு உங்கள் எல்லாம் பிரச்சனை, எனக்கு விலங்கியல் என்ன பிரச்சனை, அப்பயே நாங்கள் இருந்து இந்த கனடாவுக்கு வந்த நாங்கள். அப்போ எப்படி நாங்கள் தேவையில்லாமல் பயப்படுறோம்? ஒரு அது என்னென்னா பல நூல்களை படிக்காதனாலேயும் அந்த பொது அறிவு என்ன சொல்கிறோம் அதை காணாது. அதான் உண்மை. அங்கேருந்து இங்கே வந்து ஒடுப்புற இங்கேயும் பயந்து கொண்டு மட்டும் சொல்லிச்சுன்னா இங்கே போராட்டது அங்கே போகாத இங்கே போகாத எதுக்கு, ஏன் அப்படி பயப்படணும்? அதுக்கு பெரிய ஒரு எடுத்துக்காட்டாக அவர் மிகவும் சிறப்பாக, நாங்கள் யாருக்கும் எதிரிகள் இல்லை, ரிவெஞ்ச் எடுக்கிறவர் இல்லை, உண்மையாக பேசு. எங்கே உங்களுடைய பலத்த கரகோஷங்கள் அவருக்கு நாங்கள் கௌரவத்தில் எங்களுக்கு மிக சந்தோஷம். இப்பொழுது எங்களுடைய சங்கம் அங்கே செய்த ஒரு சிறிய நிகழ்வினை ப்ளே பண்ணுங்க. அந்த மோகன் அந்த லைட் ஒரு ஆஃப் பண்ணுறோம். ஒரு 5 நிமிடங்கள் தான். நாங்கள் அங்கே முல்லைத்தீவிலே விஸ்வமடு பிரதேசத்திலே நாங்கள் முன்னெடுத்திருக்கின்ற நிகழ்வுகளை உங்களுக்கு எடுத்துக்காட்ட. ஏனென்றால் நாங்கள் இங்கே நாங்கள் ஓரளவுக்கு வளர்ந்து விட்டோம். தொடர்ந்தும் இங்கே பல கருத்து வேறுபாடுகள், முரண்பாடுகள், வளர்ச்சிகள் இருந்தாலும் ஆனால் அங்கேயும் நாம் இன்னமும் அங்கே வாழ்வாதாரத்துக்காக கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். அவர்களை தேர்ந்தெடுத்து நாம் உதவி செய்ய வேண்டும். ஏனென்றால் இங்கே பலர் உதவி செய்ய காத்திருக்கின்றார்கள். 2009 ஏற்பட்ட அரசியல் சூழ்நிலை நெருக்கடி பாதிக்கப்பட்ட மக்களை தொடர்ந்தும் பொருளாதார ரீதியில் சிக்கலை எதிர்நோக்கி கொண்டிருக்கின்ற இந்த வேளையில் கனடா நாட்டில் மொன்ட்ரியோ நகரத்தில் இருந்து வெஸ்டர்ன் ஐலண்ட் தமிழ் கலாச்சார சங்கத்தின் இங்கே 150 குடும்பங்களுக்கு மரபு திங்கள் தினத்தை முன்னிட்டு பொங்கல் பொருட்களை வழங்கி வைத்தமைக்கும் 150 குடும்பங்களுக்கு தலா ஒவ்வொருவருக்கும் 500 ரூபாய் பணமும் வழங்கி வைத்தமைக்கும் வெஸ்டர்ன் ஐலண்ட் தமிழ் கலாச்சார சங்கத்தின் தலைவர் வாய்ஸ் அண்ணா அவர்களுக்கும் அவரோடு ஒத்துழைப்பு வழங்கி ஆலோசனை வழங்கிய இந்த அமைப்பினுடைய ஸ்தாபகரும் பொருளாளருமாக இருக்கக்கூடிய மொன்றியல் முருகன் கோயிலுடைய பிரதம குருக்கள் சிறியையா அவர்களுக்கும் இந்த நிகழ்வு நடைபெறுவதற்கு என்னை வாய்ஸ் அண்ணாவுடன் தொடர்பு படுத்தி நமது மக்களுக்கு இவ்வாறான உதவியை செய்ய முன்வந்து ஏற்பாடு செய்த அந்த திரு கருணானந்தன் ஐயா அவர்களுக்கும் அத்தோடு சகல விதங்களிலும் ஒத்துழைப்பு வழங்கிய அனைத்து உள்ளங்களுக்கும் நமது கிராம மக்கள் சார்பாக மனமார்ந்த நன்றிகளை இந்த வேளையில் நாங்கள் தெரிவித்துக் கொள்கின்றோம். நன்றி. கிடைக்கிறோம் ஃபவுண்டேஷன் அமைப்பின் ஏற்பாட்டில் விஸ்வமடு மேற்கு நாச்சிக்குடா கிராமத்தில் 10 குடும்பங்களுக்கான பொங்கல் பொருட்கள் வழங்கும் நிகழ்வு 2023ஆம் ஆண்டுக்கு பொங்கல் பொருட்கள் வழங்கும் நிகழ்வு இன்று நடைபெறுகின்றது. அந்த நிகழ்விற்கு நிதி பங்களிப்பு வழங்கிய சிறியையா அவர்களும் அவர்களது மகள்களாகிய மதுசா சீதா ஆகியோரும் நிதியினை வழங்கி எமக்கு பொங்கல் பொருட்களை வழங்கி தந்துதவி செய்துள்ளார்கள். அத்தோடு அவர்களோடு அனுசரணையுடனும் வெஸ்டர்ன் ஐலண்ட் தமிழ் கலாச்சார சங்கமும் எமக்கு உதவி புரிந்துள்ளது.
எமது கிராம மக்களின் நிலைப்பாட்டை கருத்தில் கொண்டு விவி ஃபவுண்டேஷனின் பணியாளரான கரிஸின் உதவியுடன் எங்களுக்கு இந்த கிராமத்துக்கு இவ்வளவு பேருக்குமான பொங்கல் பொருட்கள் வழங்கப்பட்டது. இப்பொங்கல் பொருட்களில் பொங்கல் பானையும் அகப்ப, அத்துடன் அரிசி, சீனி, கச்சான், பழம், பயறு, சர்க்கரை, ஏலக்காய், பெருச்சம்பளம் போன்ற பொருட்களையும் வழங்கி காசு 500 ரூபாவும் நமக்கு உதவியாக கொடுத்துள்ளார்கள். இவர்களுக்கு எமது கிராம மக்கள் சார்பாக நாங்கள் நன்றி கூற கடமைப்பட்டுள்ளோம். அதைவிட எவரும் முன்வந்து எங்களுக்கு இந்த உதவிகளை எவரும் செய்ய மாட்டார்கள். ஆனால் எங்கோ இருந்து நமது நாட்டுக்கு எமது கிராமத்துக்கு செய்யணும் என்று அவர்கள் தங்கள் மனமுவர்ந்து உதவியை தந்தமைக்கு நாங்கள் எமது மக்கள் சார்பில் அவர்களுக்கு நன்றியை கூறிக்கொள்கின்றோம். வணக்கம். விஸ்வமடு மேற்கு தொட்டியடி D3 பகுதியில் வசித்து வரும் 10 குடும்பங்களுக்கான பொங்கல் பொருட்களும் தலா ஒவ்வொருவருக்கும் இங்கே 100 ரூபாய் பணமும் இன்னும் சில இந்த நிகழ்வினை அறிந்து இவர்களோடு இணைந்து எங்களோடும் தனியாகவும் சரி இங்கே கதிரேசு புஷ்பானந்தன் அவர்களும் இப்படியான நிகழ்வுகளை முன்னெடுக்க வேண்டும் என்று சொல்லி சில நண்பர்களை கூடி கதைத்து அங்கே ஒரு சில வேலை திட்டங்களை உருவாக்கி அவர்களை சுயமாக வேலை செய்வதற்கு அவர்களுக்கு உதவி செய்வதற்கு சில நண்பர்களோடு புஷ்பந்தம் கதிரேசு அதாவது கீபெக் சபமாசனுடைய தலைவர் அவர்களும் முன்வந்திருக்கின்றார். நாங்களும் ஸ்ரீயா வெஸ்ட் ஐலண்ட் தமிழ் கலாச்சார சங்கமும் சில இடங்களை நாங்கள் பார்வையிட்டு வருகிறோம். அதை வாங்கி அங்கே சில பண்ணைகளை உருவாக்கி ஏதாவது சிறு தொழில்களை உருவாக்கி நாங்களும் மொன்றியல் மக்களை இணைத்து ஒரு எங்களால் ஆன உதவிகளை சிறுதுளி பெருவெள்ளம் எல்லோரும் சிறுக கொடுத்தால் அங்கே அது ஒரு பெரிய உதவியாக எங்களுடைய மக்களுக்கு உதவி செய்யலாம். இப்பொழுது அங்கே பலர் நான் கூறியது போல உங்களுடைய வீடுகளிலே நீங்கள் இந்த புத்தகம் கட்டாயமாக இருக்க வேண்டும். நீங்கள் உங்களுடைய நண்பர்களுக்கோ உறவினர்களுக்கோ இதை பரிசாக கூட கொடுக்கலாம். ஏனென்றால் உங்களுடைய பேரப்பிள்ளைகளுக்கு உங்களுடைய சகோதரர்களுடைய குழந்தைகள் உறவினர்களுடைய குழந்தைகளுக்கு நீங்கள் இதை பரிசாக கொடுக்கலாம். இலகுவாக எமது தேசத்தினுடைய எமது மக்களுடைய பிரச்சனையை இலகுவாக அவர்களுக்கு நாங்கள் கற்றுக் கொடுப்பதற்கு இந்த நூல் உதவும். ஆகவே நீங்கள் எல்லோரும் அதை வாங்கி எல்லோரும் அவரிடம் வந்து கையெழுத்து பெற்று செல்லலாம். அவர் உங்களுக்கு ஆயத்தமாக இருக்கின்றார். எல்லோரும் அந்த நூலினை பெற்று அவரிடம் ஆகாஷ் அவரை இங்கே வர சொல்லுங்க. டேபிளுக்கு வந்தால் இதில் எல்லாரும் பண்ணிட்டீங்களா? இங்கே வாங்க இங்கே வீடியோக்கு வாங்க, டேபிள் போட்டுருக்கு வாங்க. ஆகவே எல்லோருக்கும் இந்த வேளையிலே எல்லாரும் போயிடாதங்கோ, ஆக்கள் குறைவு. அப்போ எல்லாருக்கும் டேக் அவுட்டும் இருக்கு. ஓ நிறைய வடை நிச்சயமாக இருக்கு, டேக் அவுட் நிச்சயமாக இருக்கு. எல்லோரும் கீழே கூடி கதைக்கிறதுக்குரிய ஏற்பாடுகளும் செய்திருக்கு. நீங்கள் வடை ரோல்ஸ் எல்லாம் இருக்குது. தயவுசெய்து எல்லோரும் அதில் சாப்பிட்றது மட்டுமில்லாமல் அங்கே உரையாடி செல்லலாம். மிக்கமா இந்த விழா சிறப்பாக அமைவதற்கு உதவிய ஒத்துழைப்பு வழங்கிய பேச்சாளர் பெருமக்கள், இந்த வந்து கலந்து கொண்ட மாணவர்கள் எல்லோருக்கும் என்னுடைய நன்றிகள். நன்றி. கைதட்டலாம் ஒருக்கா எல்லாரும் நிறைவாக. இங்கே எங்களுக்கு ஒத்துழைப்பு ஒலி அமைப்புகளை செய்து உதவி கொண்டிருக்கக்கூடிய சிவாண்ணை அந்த காலத்தில் இந்த காலம் வரைக்கும் ஓடி வந்துடுவார். அவரோடு இணைந்து செயற்பட்டிருக்கக்கூடிய சகுந்தன் அவர்களுக்கும் இந்த நிகழ்வினை எங்களுக்கு இணைய வழி ஊடாக எடுத்து வந்து கொண்டிருக்கக்கூடிய முன்தமிழுக்கும் எங்களுடைய நன்றிகள். எதிர்வரும் காலங்களிலும் எங்களுடைய நிகழ்வுகள் சிறப்புற நன்றிகளை கூறி நிறைவு செய்கின்றோம். நீங்கள் அவரிடம்
புத்தகங்களை வாங்கி கையெழுத்தினை பெற்றுக்கொள்ளலாம். நன்றி, நன்றி, நன்றி.